அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் போகிறதுக்கு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். வாழ்க்கையில் மிகப்பெரிய நோய் எதுன்னு கேட்டிங்கன்னா கண் திருஷ்டி தான். ஏன்னா கண் திருஷ்டிங்கிறது ஒரு ஆளை எப்படிப்பட்ட உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவங்களையும் கூட கீழே அப்படி படுத்துடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய ஹை லெவலில் உள்ள ஆளுங்க கூட கண் திருஷ்டிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு கொடுமையான ஒரு இதனால் டவுனுக்கு வந்திருக்கதை பார்த்துருக்கோம். அப்படி கண் திருஷ்டி போகிறதுக்கு நம்ம குடும்பத்தில் செய்யக்கூடிய எளிய தாந்திரிக பரிகாரங்கள் தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு ஒரு பழமொழியே இருக்குது. யாராக இருந்தாலுமே நம்ம விட மற்றவங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு ஒரு உயர்ந்து நல்ல அவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக ஆனால் நம்ம கண்டிப்பாக சந்தோஷந்தான் அடையணும். அவங்கள பார்த்து ஒரு பொறாமையோ ஒரு ஏக்கத்தோடு அப்படி பார்க்கவே கூடாது. கடவுள் அவங்களுக்கு அந்த நேரத்தில் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நமக்கும் ஒரு நேரங்காலம் வரும். அந்த நேரத்தில் நமக்கும் நம்மளும் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம். அப்படி தான் நம்ம நினைக்கணுமே ஒழிய மற்றபடி இப்படி பொறாமைகளோ ஏக்கமோ அது மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த ஒரு விஷயமே நம்ம சாதாரணமாக தான் நினச்சிருக்கலாம். சாதாரணமாக அப்படி ஆயிட்டாங்கப்பா அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அந்த ஒரு பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு எண்ணங்கள் அதுவே மற்றவங்களுக்கு திருஷ்டியாக மாறி பல தடைகளை ஏற்படுத்துறது. இப்படி தெரிந்தும் தெரியாமலுமே நம்ம மேலே இதே மாதிரி திருஷ்டிகள் நிறைய இருக்கும். நம்ம குடும்பத்திலேயே நம்ம நிறைய விஷயங்கள், பசங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், இல்லை கணவரோ மனைவியோ உள்ள ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷனாக இருக்கட்டும், இல்லை வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, அது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். நம்ம ஒரு நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்போம். ஆனால் அவங்களும் நல்ல எண்ணத்தில் தான் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த சின்ன அந்த ஒரு ஏக்கப்பார்வை இருக்குது பார்த்தீங்களா, ஏக்கப்பார்வை, ஒரு பெருமூச்சு, அப்பா இப்படி ஆயிட்டாங்க பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டுங்கிற அந்த ஒரு எண்ணங்களை நமக்கு கண் திருஷ்டியை மாதிரி நம்ம குடும்பத்தை அப்படியே போட்டு படுத்தி எடுக்கும். நமக்கே காரணங்களே தெரியாது. தேவையில்லாத சண்டைகளாக இருக்கட்டும், பிள்ளைங்கள் டக்குன்னு நல்லா இருக்கிற பசங்க ஆக்டிவே இல்லாமல் வீட்டில் ரொம்ப ஒரு மாதிரி லேசியாக உட்காந்துருக்கிறது, ஒரு மாதிரி காரணமே தெரியாமல் வீடே ஒரு மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு மாதிரி சூனியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. வீட்டில் என்னன்னே தெரில, வீடு எல்லாருமே ஒரு மாதிரி ஆக்டிவாகவே இல்லை, ஒரு மாதிரி நல்லாவே இல்லை யாருமே அப்படின்னு நம்மளே சொல்லுவோம் எல்லாருக்கிட்டையுமே. அப்படி அது மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவாக இருக்குது, உங்கள் மனசுக்கு ஒரு மாதிரி பட்டுச்சுன்னா இந்த முறையில் மட்டும் நீங்கள் திருஷ்டி சுற்றி போடுங்களேன். வாரத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படிப்பட்ட கண் திருஷ்டியாக இருக்கட்டும், ஏக்க பெருமூச்சுகள் எல்லாமே தவிடு பொடியாகுங்க. அப்படிப்பட்ட ஒரு தாந்திரிக பரிகாரங்கள் தான் இந்த ஒரு பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்படி நமக்கு திருஷ்டி எடுக்கிறதுக்காக தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 வரமிளகா, ஒரே ஒரு பிடி கல்லுப்பு, அப்புறம் இந்த கருப்பு மிளகு எடுத்துக்கோங்க. கருப்பு மிளகு 3, 5, 7, 9 அப்படி அந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கலாம். அப்புறம் 3 நம்ம நார்மல் சூடம் இருக்குது பார்த்தீங்களா, கற்பூரம், அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் வெண்கடுகு. இந்த வெண்கடுகு உங்கள் வீட்டில் இப்போ இருந்ததுன்னா வெண்கடுகு எடுத்துக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் வெண்கடுகு இல்லைம்மா அப்படின்னா நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கிற கருப்பு கடுகு எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி உடனே நாங்கள் இந்த பதிவை பார்த்தோன்னே நாங்கள் இன்றைக்கி செய்கிறோம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, இன்றைக்கி செஞ்சு பார்க்குறோன்னா தாராளமாக கருப்பு கடுகு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் வெண்கடுகாக இருந்தால் ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெண்கடுகுங்கிற அந்த ஒரு பொருள் வச்சு நம்ம ஒரு தாந்திரிக பரிகாரம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்பேற்பட்ட கண் திருஷ்டி தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் போவுங்க. எலுமிச்சம்பழம் எப்படி சொல்கிறோம், நம்ம கண் திருஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது, அதுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குன்னு, அதே மாதிரி எலுமிச்சைக்கு நிகரான ஒரு சக்தி இந்த ஒரு வெண்கடுகுக்கு இருக்குது. எப்பயுமே இந்த திருஷ்டி உள்ள எந்த ஒரு இதுக்குமே வெண்கடுகு நம்ம உபயோகப்படுத்துகிறப்ப நமக்கு கூடுதலான பலன்களே கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த 5 பொருட்கள் வச்சு என்ன பண்ணுறோன்னு நம்ம பார்க்கணும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் நிறைய பேர் வீட்டில் அசைவம் நான்வெஜ் நீங்கள் சமைச்சிருப்பீங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இல்லை நாங்கள் வெஜிடேரியன் தான் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இதற்கு எந்த வித தடைகளும் கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்க இந்த பொருட்கள் அதுவே தாராளம். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 7-8 பேர் இருக்கோம், பெரிய ஃபேமிலி அப்படின்னா இதை விட கொஞ்சம் பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வீட்டில் இருக்க மூத்த பெண்மணிகள், அம்மாவாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், இல்லை யாராக வேணாலும் இருக்கலாம், அதாவது லேடிஸ் மட்டும் தான் பண்ணணும். மூத்த பெண்மணிகள் வீட்டில் உங்கள் மற்ற எல்லாரையுமே கிழக்கு பார்த்து உட்கார வைக்கணும். அதாவது உட்கார வைக்கிறவங்கள கிழக்கு பார்த்து உட்கார வச்சுட்டு, திருஷ்டி சுற்றுறவங்க நம்ம மேற்க பார்த்து இப்படி நின்றுட்டு பண்ணணும். இது எல்லா பொருட்களையுமே உங்களுடைய கையில், இடது கையில் எடுத்துகிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு உங்களுடைய வலதுபுறம் 3, இடதுபுறம் 3
அது மாதிரி நம்ம திருஷ்டி சுற்றுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி நம்ம திருஷ்டி சுற்றிட்டு இந்த எல்லா பொருட்களையுமே நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் வெளியில் வாசலில் வச்சுட்டு இங்கே நம்ம படத்தில் கொடுத்துருக்க மாதிரி கொட்டாங்குச்சி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நார்மல் சமையலுக்கு பண்ணுற அந்த தேங்காவோட அந்த சிரட்டை தான். அந்த கொட்டாங்குச்சியை நீங்கள் நல்லா கழுகி சுத்தப்படுத்திட்டு அதுக்குள்ளே இது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஈரத்தோடு இருக்கக்கூடாது. இப்போ ஈரத்தோடு இருந்தால் இது எரியாது. நல்லா காய வச்ச கொட்டாங்குச்சி எடுத்துட்டு அதை அப்படியே கொண்டு போய் உங்களுடைய வீட்டு வாசலில் வச்சு, அதுக்காக தான் கற்பூரம் உபயோகப்படுத்துகிறோம். இப்போ கற்பூரம் எங்களுக்கு அது எரிய மாட்டேங்குது அப்படின்னா 3ங்கிற இடத்துல நீங்கள் 5 கூட உபயோகப்படுத்திக்கலாம். வச்சுட்டு நீங்கள் வெளியில் வச்சு பண்ணிட்டு வரணும். திருஷ்டி இது முடித்தோம் யார் வீட்டில் இது மாதிரி பண்ணுறீங்களோ அவங்க இந்த கற்பூரம் நம்ம ஏற்றி முடித்ததுக்கப்புறமேட்டு வீட்டு வாசலில் நீங்கள் வெளியில் பைப்பில் கை கால் கழுகிட்டு தலையில் தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வரணுங்க. இதுதான் இந்த தாந்திரிக பரிகாரத்தோட ஒரு இது. ஆனால் கை காலை கழுகிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடணும். கை கால் கழுகாமல் எப்பயும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. இதுதான் திருஷ்டி எடுக்கிற ப்ராப்பர் மெத்தடு. இப்போ இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் வரும். இப்போ நாங்கள் கணவன் மனைவி 2 குழந்தைங்க தான் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக மனைவி நீங்கள் பண்ணலாம். செஞ்சு முடிச்சுட்டு இப்போ எங்களுக்கே இப்போ நாங்கள் எப்படிமா பண்ணுறதுன்னு கேட்டோம்னா, அவங்களுக்கு அவங்க குழந்தைங்களுக்கும் கணவனுக்கும் நீங்கள் திருஷ்டி சுற்றி முடிச்சுட்டு உங்களுக்கே இடதுபுறம் 3 வலதுபுறம் 3ன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மறுபடி பண்ணலாம். இன்னொரு கேள்வி நிறைய பேருக்கு வரும், எங்களுக்கு இப்போ பீரியட்ஸாக இருக்குது நாங்கள் பண்ணலாமான்னு கேட்டால், நிச்சயம் பீரியட்ஸ் உள்ளவங்க இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம பண்ணியிருக்க அந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு சாதாரண பொருட்களாக இருக்கும். மிளகாவாக இருக்கட்டும், வெண்கடுகாக இருக்கட்டும், இது எல்லாமே தாந்திரிக பரிகாரம் திருஷ்டி எடுக்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இது. அதனால் உங்களுக்கு மாதவிடாயாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பீரியட்ஸ் டைமில் நீங்கள் இந்த திருஷ்டி எடுக்கவே கூடாதுங்க. இதை வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சாயங்காலம் 6 to 7 பண்ணலாம். இல்லை எங்கள் வீட்டில் ஒரு 8-9 மணிக்கு தான் எல்லாம் வெளியிலலாம் போயிட்டு வரணும். மேக்ஸிமம் 8-9 மணி வரைக்கும் கூட நீங்கள் பண்ணலாம். இல்லைம்மா இப்போ எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்களால் பண்ண முடியல, எங்கேயாவது நாங்கள் வெளியில் போகிற வேலையாயிடுச்சு அப்படின்னா வியாழக்கிழமையில் பண்ணலாம். அது மாதிரி உள்ள நேரம் உங்களுக்கு எப்போ தோதுவாக இருக்கோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எங்களுக்கு வெளியில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடையாது, வெளியில் வாசலை வச்சு எங்களுக்கு பண்ண முடியல, அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, பால்கனி இருக்கும் பார்த்தீங்களா உங்கள் வீட்டில், அந்த பால்கனியில் வெளியில் வச்சு நீங்கள் பண்ணலாம். அப்படியும் எங்களுக்கு பால்கனிலையும் பண்ண முடியல, யாராச்சும் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுடைய வேறு வழியே இல்லை, ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா உங்கள் வீட்டோட மொட்டை மாடி இருக்குது பாருங்கள், மொட்டை மாடியில் வச்சுட்டு கூட இந்த சிரட்டை இது பண்ணிவிட்டு, ஏன்னா சேஃப்டி நமக்கு முக்கியம், அது ஃபுல்லாக எரிஞ்சு முடித்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் கை கால் கழுகிட்டு வரணும். ஏன்னா பாதி நம்ம அது எரியிறப்ப நம்ம பாட்டுக்கு விட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால் அது முழுவதும் எரிஞ்சு அணையிற வரைக்கும் நீங்கள் அங்கேயே இருந்து பார்த்துட்டு நீங்கள் இது மாதிரி கை கால் கழுகிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரலாம். இந்த முறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் செய்யுங்க. நிச்சயம் எப்படிப்பட்ட கண் திருஷ்டி தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நொறுக்கி போகுங்க. அந்த நெருப்பில் போடுற அந்த வெண்கடுகாக இருக்கட்டும், மிளகாயாக இருக்கட்டும், எப்படி வெடித்து செதறதோ அதே மாதிரி குடும்பத்தில் இருக்க எல்லா நெகட்டிவ்ஸு, கண் திருஷ்டி, இது எல்லாமே உங்கள் குடும்பத்தை விட்டு அப்படியே செதறி ஓடுங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் இன்றைய தினம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள், திருஷ்டிகள் எல்லாமே போகுங்க. இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.